தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்து கொடுக்காததால் ரூபாய் 25 கோடி இழப்பீடு கேட்டு தயாரிப்பாளர் மீது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. சொல்லுங்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விவரம் என்ன, பதிவு செய்யுங்கள். ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காதால் 25,000 கோடி இழப்பீடு வழங்க கோரி பட தயாரிப்பாளர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஓஎஸ்டி நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உதயநிதி கதாநாயகனாக நடிக்க நாயகிகளாக நடிகைகள் ஆனந்தி, ஆயல் ராஜ்புத் மற்றும் யோகி பாபு, இயக்குனர் கே. கவியம்மன் இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற படத்தை தயாரிக்க முடிவு எடுக்கப்பட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு படப்பிடிப்பு துவங்கியதாகவும் 80% படப்பிடிப்பு நிறைவடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 20% படப்பிடிப்பு நடத்த வேண்டியுள்ள சூழலில் ஏஞ்சல் படத்தை நிறைவு செய்யாமல் மாமன்னன் படத்தை நடித்த உதயநிதி அந்த படமே தனது கடைசி படம் என கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏஞ்சல் படத்திற்காக இதுவரை 13 கோடி ரூபாய் செலவு செய்த நிலையில் ஒப்பந்தப்படி இன்னும் 8 நாட்கள் காசு தராமல் உதயநிதி புறக்கணித்து வருவதால் ஏஞ்சல் படத்தின் எஞ்சிய தகவல்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.